அண்மை செய்தி. பெண்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் உமா ஆனந்த் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். பெண்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் உமா ஆனந்த் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கு பொன்முடி மீதான வழக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பிலுள்ளார். செந்தில்குட்டி, இந்த வழக்கு விவரம் குறித்து விரிவாக பகிருங்கள். சென்னையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தார். வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை மாநகராட்சி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் தனிநபர் புகார் ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்ற ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பொன்முடி தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை 2ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேலும் வழக்கை 6 மாதங்களில் முடிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற நீதிபதி சுந்தரபாண்டியன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜராகியிருந்தார். புகார்தாரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற வேண்டும் என்று பொன்முடி தரப்புல ஒரு மனு ஒன்று அப்போது தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த மனுவிற்கு பதிலளிக்க உமானந்த் தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி செந்தில்குட்டி.